வள்ளி 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 வள்ளியின் கதை. அடடே, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. சார் இதோ வரோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் அப்பாவுக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நீங்கள் உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்க. வாங்க. ஓகே சார். மாப்பிள்ள சொதுப்பிடாதடா. நம்ம அவங்க என்ன சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே போயிடலாம். நம்மளுக்கு முதல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீ என்ன நினைக்கிற? அட நானும் அதை தான் நினைக்கிறேன் மச்சான். சும்மா இதோ அதோ இதோன்னு பேசிட்டு கடைசியில் பிரச்சனையில் போய் நிற்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம யோசிச்சுட்டு முடிவு எடுத்துக்கலாம். நம்ம அவங்க முன்னாடி எதுவும் பேச வேண்டாம். ஆமாம், சும்மா நம்ம கூட சுக்கு இருந்தா எதனா ஒன்று பேசிடுவான்ட்டு தான் நான் அவளை வீட்டிலேயே விட்டுட்டு வந்தேன். அதே தப்பு நாம் 2 பேரும் பண்ணிடக்கூடாது. அவங்க நம்மளுக்கு என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கின்னு நம்ம 2 நிமிஷம் டைம் வாங்கி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். சரி மாப்பிள்ள. அப்புறம் இன்கேஸ் நம்மளுக்கு எதனா கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், 2 வருஷம் கான்ட்ராக்ட் 3 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒத்துக்க வேண்டாம். அது மட்டும் நான் உங்ககிட்ட இப்போவே சொல்லிடுறேன். சரி சரி, வாய்ப்பு போடலாம். அவங்க எதனா நினச்சிக்க போகிறாங்க. கடவுளே, எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியாக கிடைக்கணும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எனக்கு துணையா வாப்பா. என்னால் என் தங்கச்சி சுக்குக்கும் என்னோட மச்சானுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ என் கூடவே இருப்பா. சாரி எல்லாருக்கும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை இல்லை சார், அதெல்லாம் ஒரு பரவாயில்ல. ஓகே சரி. உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சார், என் பேர் சிலம்பரசன். என்னை எல்லாரும் மதன், மன்மதன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்னு அம்மா தான் என்னை வளர்த்தாங்க, அப்புறம் படிக்க வச்சாங்க. இப்போது இதுக்கு முன்ன படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் எந்த ஒரு வேலைக்கும் போகலை. டைரெக்டாக வந்து டீ கடை தான் ஆரம்பித்தேன். சில பல காரணத்தினால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் வெளியே வந்துட வேண்டியதாக ஆயிடுச்சு சார். ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்து சாரை பார்த்தோம். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸில் ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தோம் சார். ஓகே சரி. உங்களோட பர்சனல் விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகலை. பட் படிப்பு முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. என்ன எஜுகேஷன்? சார், நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு ஏன்பா எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் டீ கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கேன்? ஆக்சுவலாக சார், அம்மா வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போகாமல் அப்படியே ஜஸ்ட் சுற்றிட்டு தான் இருந்தேன். சடனாக வந்து ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னும் போது தான் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு டீ கடை ஓப்பன் பண்ணுறது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கொஞ்சம் கேஷ் கொடுத்து ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நான் டைரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ஓகேப்பா. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் தம்பி. ஐயா, என் பேர் வந்து ராஜசேகர். அப்புறம் உங்களை வந்து எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா. நான் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கீங்களா? எங்கே எப்படின்னு சொல்கிறீங்களா? ஐயா, நீங்கள் எவ்ரி நியூ இயர் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது எங்கள் ஆசிரமத்தில் நிறைய தடவை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலாக அம்மா அப்பா யாரும் இல்லை, ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். நான் சின்ன வயசில் இருக்கும் போதே பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய தடவை எங்கள் ஆசிரமத்துக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் உங்களை எனக்கு பார்த்து பழக்கம் ஐயா. ஓ, ஓகே ஓகே. உங்களுடையது எந்த ஆசிரமம்? மதர் தெரேசா ஆசிரமம் ஐயா. ஐயா வேண்டாம், நீங்கள் என்ன சார்னே கூப்பிடலாம். இல்லைன்னா என் பேர் முருகன், முருகன் அப்படின்னே கூப்பிடலாம். அப்புறம் வந்து அப்பாவுக்கு அந்த ஆசிரமம் மட்டும் இல்லை, நிறைய ஆசிரமத்தில் அவங்க வந்து இப்படி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட மைண்ட் செட் என்னென்னா, நம்மக்கிட்ட போதுன்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சைலண்ட் ஆகிறத விட
நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராவை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்துறது தான் அவங்களோட ஆசை. அப்புறம் ஐயா அதுக்கப்புறம் வந்து நான் நம்மளுக்கு கிடைச்ச வேலையை வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். இதுதான் அதுதான்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க கூட நானும் இவனும் 2 பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் என்னோட நண்பன் சொன்ன மாதிரி சில பல காரணத்தினால எங்களால் அது கண்டினியூ பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் முருகன் வந்து இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, நீங்கள் வாங்க ஒரு தடவை அப்பா கிட்ட பேசி பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்தோம். கிரேட். ஃபேக் ரெஸ்யூமே ரெடி பண்ணுறது, ஃபேக் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுற இந்த காலத்தில் நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். பட் ஓப்பனாக நாங்கள் படிப்பு முடித்து உதாரித்தனமாக தான் இருந்தோம், அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒரு கடை வச்சோம் அப்படின்னு உண்மையை சொன்னீங்க இல்லையா? இந்த ட்ரஸ்ட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, அந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறதுலையும் சரி, நம்ம பிஸ்னஸை நம்பி நம்மள ப்ராடக்ட்ஸ் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் சரி, இந்த ட்ரஸ்ட்டு தான் மெயினாக இருந்திருக்கு. இந்த ட்ரஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறதுனால இந்த விஷயத்தினாலேயே நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. ஆமாங்க சார், ரொம்ப நன்றி. நாங்கள் என்னென்னமோ தான் நம்பிட்டு வந்தோம். கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற டபுள் மைண்ட் செட்டாக தான் வந்தோம். ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எங்களுக்கு இந்த ஜாப் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் ஓகே. நீங்கள் பேசுகிறத வச்சே நான் வந்து புரிஞ்சுக்கினேன் இப்போதைக்கு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றது. அதனால் ஜஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் வந்து நான் 3 months உங்களை வந்து ப்ரொவிஷன் பீரியட் அப்படின்ற மாதிரியே வைக்கிறேன். நீங்கள் 3 months சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட சர்வீஸ் பிடிச்சிருக்குன்ட்டு என்னோட எம்ப்ளாயீஸ் மூலியமாக ஃபீட்பேக் கிடைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னோட எம்ப்ளாயீஸ் கூட எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவங்களோட ஃபீட்பேக்காக தான் நான் வந்து உங்களை ப்ரொவிஷன் பீரியடில் வைக்கிறேன். இன்கேஸ் எனக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சிதுன்னா அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வள்ளி, நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஃபர்தர் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஷோர் சார். அப்புறம் பேக்கேஜ், அதுக்கப்புறம் ஹாலிடேஸ், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. பர் பர்சன் எவ்வளோ என்ன ஏது இந்த டீட்டெயில்ஸும் நீங்களே பார்த்துக்கோங்க. எனி கன்ஃபியூஷன்? நோ சார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். Murugan, would you like to add on something? No, Appa. Everything is fine. Fine then. Welcome on board. இனி நீங்களும் இந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்டு தான். உங்களுடைய பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எதுனா சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? சார், நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் நாங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம் சார். ஓகே. அண்ட் எத்தனை பேருக்கு என்ன சர்வீஸ் கொடுக்கணும்னு வள்ளி உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேக்கேஜஸும் அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா 1-on-1 மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு எதனா இருந்ததுன்னா நீங்கள் வந்து முருகன் கூட பேசலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக என் கூட பேசலாம். இப்போதைக்கு நீங்கள் யோசிங்க. யோசிச்சுட்டு முடிவை வள்ளிக்கிட்ட சொல்லிக்கலாம். ஓகேவா? சரிங்க சார். சரி, இப்போ நீங்கள் போகலாம். வள்ளி வந்து உங்களை கேட்சப் பண்ணிக்குவாங்க. ஷோர் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இட்ஸ் ஃபைன். என்ன புள்ள இங்கே வந்து படுத்திருக்கா? என்னவா இருக்கும்? போய் கேட்போம். இந்த நேரத்தில் தூங்கும்போது எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, முழிச்சிட்ருக்க மாதிரி இருக்கே. அம்மாடி அனு, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அட, சும்மா தான் படுத்திருக்கியாம்மா? நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். என்னம்மா தூக்கம் வருதுன்னா ரூமில் போய் தூங்க வேண்டியது தானே? அட, அது ஒன்றும் இல்லைம்மா. சும்மா வீட்டில் யாருமே இல்லை, நீங்களும் கிச்சனில் வேலையேன்னு இருக்கீங்க, போர் அடிக்குதுன்ட்டு தான் சும்மா இப்படி படுத்துட்ருக்கம்மா. ஏம்மா, மாப்பிள்ளைக்கு எதனா ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே?
இல்லைன்னா எங்கன்னா நம்ம போயிட்டு வரலாமா? இல்லைம்மா, எங்கே அவர் ஆஃபீஸில் இருக்காங்க, நாமளும் போகலான்னா இந்த வெயிலில் எங்கே போகிறது? அதனால தான் சரின்னு சும்மா அப்படியே போர் அடிக்குதே, ரொம்ப நேரம் உட்காந்தா இடுப்பு வலிக்குதுன்னு அப்படியே படுத்துட்ருக்கேன். சரிம்மா, எதனா சாப்பிட்றியா? எதனா எடுத்துகிட்டு வரட்டா? இல்லைம்மா, ஒன்றும் வேண்டாம். சரி, நீங்கன்னா வாங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் எதனா பேசுவோம். சரி, எதனா பேசுங்க. இப்படி கேட்டா நான் என்னம்மா பேசுறது? நீ எதனா ஒரு டாபிக் எடு, கண்டினியூ பண்ணிட்டு போவோம். ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு எதுக்கு உங்களுக்கு அப்பாவை அந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு? பாவம், அப்பாவை பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கு. அடியே, சும்மா இருடி. பின்ன என்ன கிழவன் மாதிரி? என் புருஷன் என்ன கிழவனா? அதனால தான் நான் சும்மா கேட்டேன். அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்க. சரிம்மா, அப்புறம் நம்ம தங்கச்சி விஷயத்த நம்ம ரொம்ப நாள் அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு அப்பா கிட்டனா பேசலாம் இல்லையா? இல்லைம்மா, உனக்கு அப்பாவை பற்றி முழுசாக தெரியாது. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க அத்தையை பற்றி அவங்க நல்லதாக தான் பேசுகிறாங்க. ஆனாலும் ஒரு ஒரு டைம் அவங்க உன்னை படுத்தின கொடுமையாக நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ போய் நான் ரெண்டாவது பொண்ணையும் அணுவோட வீட்டுக்கே அமுச்சு விடலான்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் எதுக்கும் முதல்ல முருகனோட கல்யாணம் முடியட்டும். ஏன்னா தங்கச்சியோட படிப்பு இருக்குது இல்லையா? அதனால் அவள் படிப்பு முடிக்கட்டும், கூடவே முருகனோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஏதோ கொஞ்சம் மெதுவாக பேசி இது பண்ணலாம். அதுக்குள்ளே இப்போ நம்ம அவசரப்பட்டோம்னா பிரச்சனையாக போயிடும். அதனால தான் நான் யோசிச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கேன். அது சரிதாம்மா, எனக்கு இந்த பங்கஜ ஆண்டி வந்து நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்போ இருந்தே எனக்கு என்னமோ அவங்க தப்பாக ஏதோ பண்ண போகிறாங்கன்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால தாம்மா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நம்ம மாப்பிள்ளையோட தம்பி நம்ம பக்கம்தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கும் அந்த பையன் மேலே ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்மள எல்லாருக்குமே தெரியும், உன்னோட புருஷனுக்கும் தெரியும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், இப்போதைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு ஒன்றும் தப்பு பண்ண மாட்டா. நம்ம இப்போ அவசரம் பட்டோம்னா ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிட போகுது. அதனால தான் இந்த விஷயத்த நான் எடுக்கிறது கூட இல்லை. ஏன்னா நம்ம பேசும்போது திடீர்னு அந்த பங்கஜம் வந்து ஒட்டி கேட்டுக்கினாலனா பிரச்சனையாக போயிடும். நீங்கள் சொல்கிறது என்னமோ கரெக்டு தாம்மா. முதல்ல நம்ம தம்பியை வந்து உன் பையன் கொடு அப்படின்னு கேட்டுன்னு இருந்தாங்க. இப்போது இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் இப்போது இவங்களை பிடிச்சிட்ருக்காங்க. இவங்க என்னதான் பண்ணுறாங்கம்மா, பாவம் அந்த பொண்ணு. அவ மனசில் என்ன இருக்கு ஏது இருக்காதுன்ட்டு கேட்காம இவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டுருக்காங்க. அட அது விடுமா, நம்ம இன்னொரு வீட்டுக்கு அதே வந்து பேசக்கூடாது. அதனால் அதெல்லாம் வேண்டாம், விடு. நம்மளுக்கு எதுக்கு? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தானே ஆகணும். என்ன மாப்பிள்ள, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா மச்சான், நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டு பயந்துக்குன்னு உள்ளே போனோம். ஆனால் அங்கே போனதும் ஒரு மாதிரி தலைகீழ நடந்துருச்சே. அதனால தான் நானும் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். இதில் யோசிக்கிறது என்ன இருக்கு? நான் உள்ளே போகிற வரைக்கும் அந்த ஐயா தான் நம்மளுக்கு பாஸ் அப்படின்னு தெரியாமே இருந்துச்சு எனக்கு. அவங்கள பார்த்ததும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க தங்கமான மனுஷன். நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஏன் நம்ம சுக்கு கிட்ட கூட போய் சொன்னீங்கன்னா அவ்வளோ ஆசைப்படுவா. நம்மளுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கிறது நாம் எந்த ஜென்மத்தில் பண்ணோம் புண்ணியமோன்னு தெரியல. நம்ம ஓகேன்னு சொல்லிடலான்ட்டு தான் எனக்கு தோணுது. வேற வழியும் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம ஓகே சொல்கிறத விட்டால் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம ஓகே சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஆரம்பிப்போம். நீ இந்த மாதிரி விரக்தியாக பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் சீன் இல்லை. நிஜமாவே தங்கமான மனுஷன்.
நம்மளோட ஸ்டோரி கேட்டதும் நம்ம எந்த மாதிரி ஆளுன்ட்டு அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க பார்த்தியா? இதுதான் அவங்க. சரி, அவங்க யாரோ ஒரு மேடம் வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வரட்டும். என்ன ஏது பேக்கேஜ் அப்படி இதெல்லாம் விசாரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சுக்கு கூட கலந்து பேசுவோம். பேசிட்டு நம்ம முடிவெடுக்கலாம். நீ என்ன நினைக்கிற? கரெக்டு தான் மாப்பிள்ள, அப்படியே பண்ணிடுவோம். ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.